எக்ஸ்பெரிமெண்ட்க்கு தேவையான பொருட்கள் ஜஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு, தண்ணி, கப். இது மூணு வச்சு தாங்க ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் 5 to 6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது பேர் நான் நியூட்டோனியல் ஃப்ளூயிட். ஸோ இது பாருங்கள். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அது வந்து சாலிடாக மாறும். ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அப்படியே லிக்விட் ஸ்டேட்டாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஒரு தடவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ப்ரெஷர் கொடுக்காது சாலிடாக மாறுது, ப்ரெஷர் கொடுக்கலன்னா லிக்விடாக மாறுது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இருக்குது, நாம் இதை வந்து நல்லா குத்துனாலும் எதுவும் ஆகாது. இந்த ஃப்ளூயிட் வந்து நம்ம கையில் அவ்வளோ ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ குத்துறோம், ஆனால் எதுவுமே ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.